செல்ல மகள் சௌந்தர்யாவுக்கு ரஜினிகாந்த் அன்பு அறிவுரை. கோச்சடியான் பட நஷ்டம் பற்றி ரஜினிகாந்த் பேசிய போது, கோச்சடியான் படத்துல கொஞ்சம் பணத்தை இழந்தோம். ஆனால் சினிமா என்றால் என்னவென்று சௌந்தர்யா முழுமையாக கற்றுக்கொண்டார் என்றார் ரஜினிகாந்த். லிங்கா படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது. படத்தின் தமிழ் மற்றும் தெலுங்கு பதிப்புகளின் இசை தட்டுகள் வெளியாகின. ஆனாலும் தெலுங்கு மற்றும் இந்தியில் தனி நிகழ்ச்சிகளாக இசை வெளியீடு நடக்கவிருக்கிறது. இந்த விழாவில் ரஜினி பேசுகையில், இந்த விழாவில் பல பேர் நிறைய விஷயங்களை பற்றி பேசிவிட்டனர். எனக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தபோது மீண்டும் நடிக்க முடியுமா, டான்ஸ் ஆட முடியுமா என்றெல்லாம் இயங்கியதுண்டு. முன்பு மாதிரி நடிக்க முடியாதோ என்று நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2.5 வருஷம் கம்ப்ளீட்டா உடம்பு சரியில்லை. ஆக்ட் பண்றதெல்லாம் சான்ஸே இல்ல. அதுக்கப்புறம் கோச்சடியான் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும்னு நினைச்சேன். அதோட ஜனரே வேற. யாருக்கும் சரியா புரியல. அந்த படத்துல ஒரு சின்ன குழந்தைய மழலைய தூக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டாச்சு. பாவம், அவ்வளவு பெரிய சுமையை அந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்க கூடாதா? ஏரஸ் இன்டர்நேஷனல் நண்பர் டாக்டர் முரளி மனோகர் ஆகியோர் இல்லனா அந்த படம் ரிலீஸ் ஆகவே இருக்க முடியாதா? அந்த படத்துல கொஞ்சம் பணத்தை இழந்தாலும் கூட அந்த படத்தால கிடைச்ச அனுபவம் மிகப்பெரிய சொத்து. ஏன்னா இனிமே அவங்க சம்பாதிச்சுதான் அவங்களை காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சம்பாதித்ததை வேஸ்ட் பண்ணாம இருந்தாலே போதும். கோச்சடியான் படம் அவங்களுக்கு சினிமானா என்ன, ரசிகர்கள்னா என்ன, இண்டஸ்ட்ரினா என்ன, பணம்னா என்ன, நேரம்னா என்ன, இதை எல்லாத்தையும் புரிய வச்சிருச்சு. கோச்சடியான் முடிஞ்சதும் அடுத்த படத்துக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இருந்தாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம அடுத்த படம் தொடங்க எனக்கு இஷ்டம் இல்ல. என்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், ஆனா உள்ளம் ஏத்துக்கல. ஏன்னா கோச்சடியான் ரிலீஸ் சில ப்ராப்ளமாக இருந்தது. அதனால அத முதல்ல ரிலீஸ் பண்ணிடணும்னு நினைச்சேன். எப்போதுமே ஒரு பிரச்சனை வந்தா உடனே அதை சரி பண்ணிடணும். இல்லனா அது வளர்ந்து பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். அதனால அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கூட உடனே முடிச்சிடணும்னு நினைப்பேன். கோச்சடியான் ரிலீஸ் ஆன பிறகு அதை ஒரு 20 பேர்ல 10 பேராவது என்கிட்ட அட்லீஸ்ட் கடைசியில ஒரு சீனாவது வருவீங்க, இல்ல முதல்ல ஒரு சீன்லாவது வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம்னு சொன்னாங்க. அப்பதான் அடுத்த படத்தை உடனே ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் என்றார் ரஜினிகாந்த்.